ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா முந்தானத்தை எடுத்த வீடியோ அது நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன், போடவே இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்காக இருக்குது பாருங்களேன், அது நிறைய காய்க்குது, பிஞ்சு வைக்குது. ஆனால் அதில் வர்றது வந்து ரொம்ப ஏதோ ஒரு சில காய் தான் வரும். ஒரு 10 பிஞ்சு வச்சுருந்துச்சுன்னா ஒரு 5 பிஞ்சு தான் ஓகே ஆகும். பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கருத்து போய் கொட்டி கொட்டி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் புள்ளியாக போயிடுது. ஆனால் அடி வேர்லேருந்து வைக்கிது. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மரத்தில் வந்து வேர்லேருந்து காய்ச்சிருக்கும் போது எனக்கு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம். பிளாமோஸ் பிரியாணின்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் அம்மா வீடு. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி குடிக்க வந்தாங்க. இந்த சேரை பார்த்தீங்களா எப்படி உடஞ்சி கிடக்குன்னு? பார்த்தீங்களா அது ஏன்னா ஒரு நாள் கேபிள் ஒயர் கொடுக்குறதுக்காக மாடி மேலே தூக்கி போட்டு அதை கீழே இறக்கி எடுக்க தெரியாத பக்கம் மேலேருந்து கீழே போடலாமா பட்டால்னு போட்டு டுமில்னு உடஞ்சி வச்சு. பார்த்தீங்கன்னா அங்காடியில் தான் அரிசி வாங்குவோம் நாங்கள். இட்லிக்கு அங்காடியில் அரிசி தான் நாங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா என் தம்பி கூப்பிட்டான், வா கொல்லப்பத்தில் போய் செடி போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். சரின்ட்டு போனான். அவன் தான் வந்து இதெல்லாம் வெட்டி கீரை விதையை போட்டுவிட்டோம். கீரை விதை கீழே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. ஒரு ட்ரப்பு இது மாதிரி போட்டு விடுவோம் அப்படின்னு. ஏன்னா கோழி நிறையா இருக்குது, கோழி கொத்தி தின்னுடுவோம் அப்படின்ட்டு. இல்லை கண்டிப்பாக கோழி கொத்தாவது வளர்ந்து வந்துடும், அடியில் போடுவோம் நல்லா அப்படின்னுச்சு. என்ன பண்ண போதோ தெரில. ஆனால் விதை வாங்கி போட்டிருக்காங்க. என் தம்பி தான் அந்த விதையை வாங்கிட்டு வந்தான். அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ்னா என்னமோ தெரில, ஏதோ வாங்கிட்டு வந்து வச்சுருப்பான் போல். அப்படின்னு பார்த்தா வெறும் விதையாக வாங்கி வச்சுருக்கான். கொல்லையில் கொண்டு கொத்தரங்காய், அவரைக்காய் அதுக்கெல்லாம் வந்தால் வேலை பார்த்து வெட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ஃபாரின்லேருந்து வந்தான். பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கொல்லை சுத்தம் பண்ணுறது, கொல்லை வேலை சும்மாவே இருக்க மாட்டான். சத்த நேரத்தில் அம்மா மாதிரியே தான் ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்திங்கன்னா அவன் தான் இந்த வேலையிலேருந்து அவன் வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து தென்னம்பிள்ளை இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அவன் வந்ததுக்கப்புறம் வெறும் இந்த மிளகா செடி, கத்திரி செடி, கொத்தரங்காய், அவரைக்காய் இப்போ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். பார்த்திங்கன்னா அதெல்லாம் தான் இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவும் நாங்கள் 3 பேர் தான். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன், அவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இடையில வீடியோ எடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இடையில வீடியோ வந்து எடுக்கிறத வரணும். இது கேமராமேன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் விளையாட்டுக்கும் வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா வந்து நான் இன்னும் வந்து மானிட்டேஷன் வாங்கலை. அதனால் வந்து நக்கல் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. எடுத்துக்கிட்டே தான் இருக்க வீடியோ, ஒன்றும் வந்த பாடு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை விட பெரிய ஆள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க வீடியோலாம் போட்டுக்கிட்டு. நம்மளே இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சின்ன யூடியூபர் தானே. பார்த்திங்கன்னா இது ஏதோ டைம் பாஸுக்கு நம்ம போட்டுக்கிட்டு வரோம். பார்த்திங்கன்னா தம்பி இந்த விதையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்ததை அதை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு டீயை போட்டு குடித்தோம். பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பாத்திரமெல்லாம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு போட்டதே அப்படியே கிடந்துச்சு. பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நைட்டுக்கு அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். டீ பார்த்து